ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாட்டில் தாய் மாமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காது குத்து, கல்யாணம், விசேஷம்னு எது நடந்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டி முன்னாடி வந்து நிற்கிறது யார்? நம்ம தாய் மாமன் தான். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும், இனிமேல் பிறக்க போகிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அரசாங்கமே தாய் மாமனாக மாறப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. தமிழ்நாடு அரசு ஜூன் 22ஆம் தேதி 2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு அதிரடியான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அரசாங்கமே ஓடி வந்து 1 கிராம் தங்க மோதிரம் போட போகிறாங்க. கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த திட்டத்தோட முழு பின்னணி என்ன, இதனால் மக்களுக்கு என்ன லாபம், அரசாங்கத்துக்கு இது பாசிட்டிவாக நெகட்டிவாக, மக்கள் மத்தியில் இது எப்படிப்பட்ட வரவேற்பை பெறப்போகுதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கே உங்கள் மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும். சரி, முதல்ல இந்த திட்டத்தோட முக்கியமான விவரங்களை எளிமையாக பார்த்துருவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலான திட்டம் தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நம்ம தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கிற குடும்பங்களாக இருக்கணும், அவங்க தான் வந்து இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. அப்புறம் முக்கியமாக இந்த பிரசவம் அரசு மருத்துவமனையில் நடந்திருக்கணும். அப்படி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கம் சார்பாக 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும். இது எப்பத்துலேருந்து அமலுக்கு வருதுன்னு தானே கேட்குறீங்க. ஜூன் 22, 2026 அப்புறம் அந்த தேதிக்கு அப்புறம், அதாவது அந்த தேதியிலிருந்து அரசு மருத்துவமனையில் பிறக்க போகின்ற அத்தனை குழந்தைகளுக்குமே இது பொருந்தும். ஆனால் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. இதுக்காக அரசாங்கம் வருஷத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியுமா நிதியை? அதாவது 755.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெண்டர்லாம் கூட உடனே விட சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் தாய்மாமன் சீர் செய்கிற மரபை அப்படியே அரசாங்கம் கையில் எடுத்திருக்குது. ஸோ இது நிஜமாகவே ஒரு எமோஷ்னலான விஷயம்தான். சரி, இதனால் மக்களுக்கு என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஒரு பெரிய வரம். இன்றைக்கி இருக்கிற தங்க விலையில் ஒரு நடுத்தர குடும்பமோ இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பமோ தன்னுடைய குழந்தைங்களுக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் இருக்கிற அந்த தாய்க்கு அரசாங்கமே தங்க மோதிரம் கொடுக்கும்போது, அதாவது அந்த தாய்க்கு இல்லை, அந்த குழந்தைக்கு, அந்த குடும்பத்தோடைய மகிழ்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும். அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை வரும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி, இலவச பிரசவம், பிக்மி கண்காணிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த தங்க மோதிர திட்டமும் சேர்றதால பிரசவத்துக்கு மக்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலவு பண்ணுறது எல்லாமே குறையும். அரசு மருத்துவமனை மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அதே போல் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். இந்த 1 கிராம் தங்கம் அப்படிங்கிறது வெறும் பரிசு கிடையாது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கான ஒரு சின்ன சேமிப்பு தொடக்கம்னே நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே தாய்மாமன் செய்கிற கடமையை அரசு செய்யுதுன்னு தானே நமக்கு தோணுது. சரி, ஆனால் மக்களே, இதில் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸும் இருக்க தானே செய்யும். அந்த நெகட்டிவான விமர்சனங்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தங்கத்தினுடைய தரமும் விநியோகமும், குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கணும். அந்த தங்கம் 916 தரமான தங்கமாக இருக்குமா? அதை எப்படி அரசு உறுதி செய்ய போகுது? அதே போல் இந்த டெண்டர் விடுறதுலையோ இல்லை ஹாஸ்பிட்டலில் மோதிர விநியோகம் செய்கிறதுலையோ முறைகேடுகள் நடக்காமல் எப்படி பார்த்துக்கிறது? அரசாங்கத்துக்கு இதெல்லாமே ஒரு பெரிய சவால். குவாலிட்டியை செக் பண்ணணும். அதே போல் அரசாங்கம் கரெக்டாக கொடுத்த அந்த மோதிரங்களை அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு கொடுக்கணும். அதே போல் முறைகேடுகள் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது பெரிய சவால் இல்லைங்களா. மோதிரம் வரலை, ஸ்டாக் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஏழை மக்களெல்லாம் அலைக்கழிக்காமல் இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ். அதே போல் அடிப்படை வசதிகள் முக்கியமாக, தங்கம் முக்கியமாக அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து நிறைய விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை வசதிகள் முக்கியமாக, தங்கம் முக்கியமாக? 756 கோடி ரூபாயை தங்கம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணுறதை விட அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற ஸ்கேன் மிஷின்கள், மருந்துகள், கூடுதல் மருத்துவர்கள், தூய்மையான கழிவறைகள் போன்ற உள்கட்டமைப்புக்கு வந்து பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நியாயம் தானே இருக்க செய்யுது. சரி, அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்தால் என்ன ஒரு பிம்பம் கிடைக்க போகிறது, என்ன இமேஜ் கிடைக்க போகுது? இதனால் அரசாங்கத்துக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக?
அரசாங்கத்துக்கான பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, வாக்கு வங்கி மற்றும் மக்கள் செல்வாக்கு. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கும்போது கிடச்சிருக்கிற மகிழ்ச்சியோட அரசாங்கத்தோடைய பேரும் அங்கே பதியும். அதேபோல் அந்த தாயும் குடும்பமும் இந்த நன்றியை எப்போவுமே மறக்க மாட்டாங்க. இது ஆளுங்கட்சிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அளிக்கும். அதேபோல் பிரசவங்கள் 100% மருத்துவமனைகள்லேயே நடக்கிறத இந்த திட்டம் உறுதி செய்யும். இதனால் தாய் சேய் இறப்பு விகிதம் இன்னும் குறைஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாடு சுகாதாரத்தில் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த தக்க வச்சுக்கும். அரசாங்கத்துக்கு என்ன நெகட்டிவ், என்ன சுமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சுமை தான், ஃபினான்ஷியல் பர்டன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை இருக்கும்போது வருஷத்துக்கு 755.83 கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்லை. தங்கம் விலை ஏற ஏற இந்த பட்ஜெட்டும் கூடிக்கிட்டே போகும். இது அரசு பொக்கிஷத்துக்கு கூடுதலான சுமை தான். மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட வரவேற்பை தரும்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் மக்கள் இதை கைத்தட்டி மனசார வரவேற்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே இந்த சென்டிமெண்ட்டு, கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும். முதலமைச்சரே என் குழந்தைக்கு தாய்மாமனாக வந்து மோதிரம் போட்டாருப்பா அப்படின்னு ஒரு பாமர தாய் பெருமையாக பேசும்போது, அங்கே அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விதமான பாசம் அந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்கும். அரசியலை தாண்டி அந்த பாசம் அங்கே வந்து ஜெயிக்குது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் தாய்மாமன் சீர். ஸோ அந்த தாய்மாமன் சீர்முறையை அரசு வந்து கௌரவிச்சிருக்கு. மக்களோட மனசை அப்படியே லேசாக்கி ஒரு நெகிழ்ச்சியான உணர்வை கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ மனசார நம்ம இப்போ யோசித்து பார்த்தோன்னா, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வரலாம் போகலாம். ஆனால் ஒரு குழந்தையோடைய பிறப்பை, ஒரு தாயோடைய தாய்மையை இந்த அளவுக்கு கொண்டாடுற ஒரு திட்டம் நிஜமாகவே வரவேற்கத்தக்கது. உள்கட்டமைப்பு சவால்களையும் ஊழல் இல்லாமலும் இதை அரசு சரியாக கொண்டு போய் சேர்த்தா இது கண்டிப்பாக வெற்றி தமிழகத்தினுடைய ஒரு பெரிய மகுடமாக தான் இருக்கும். சரி, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 755 கோடி இதுக்காக நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா இது சரியா, இல்லை ஹாஸ்பிட்டல் வசதிகளை மேம்படுத்தி இருக்கலாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் மனசும் லேசாகி இருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.